புலி வருது புலி வருது புலி வருதுன்னு இன்னைக்கு புலி வந்துருச்சு. சொன்னாலும் சுயமும் புத்தி கிடையாது, சொன்ன புத்தியும் கிடையாது. அதனால இதெல்லாம் பட்டு தெளியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. திடீர்னு அந்த பிசினஸ் அப்படியே ரன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நீ நல்லா வந்துருவேன்னு நான் சொன்னனே, அந்த கட்சிக்கே நம்பிக்கை இல்ல, நம்ம வந்துருவோம் அப்படின்ட்டு, நம்ம முதல்வரா உட்கார போறோம் அப்படின்னு அந்த கட்சிக்கே தெரியாது. நான் தேர்தலுக்கு முன்னாடியே ராஜினாமா கடிதத்தை கொடுத்தேன். ஆனா பாஜகவுல இருந்தா எனக்கு பச்சைக்கொடி வரல. வானதி ஸ்ரீனிவாசன் அம்மையார் என் தம்பின்றதும், இவரு அண்ணாமலை அவர்கள் எங்க அக்கா அப்படின்றதும், ஐயோ நான் பிரச்சாரம் பண்ணி ஓட்டு கேட்கற மாதிரியே கேட்கறேன். ஆனா ஓட்டு போட்டுறாதீங்க, பனை மரத்துல ஒரு குத்து தென்னை மரத்துல ஒரு குத்து அப்படின்ற மாதிரி பாஜகவுல ஏதாவது வந்தாலும் நான் விமர்சனம் செய்வேன். இது பாஜகவினுடைய கொள்கை தாங்க, இது RSS சித்தாந்தம் தாங்க, இது அந்த வழியில தாங்க வேலை போகும். ஆனா இது புதிய கட்சி. இது அண்ணா அறிவாலயத்துல இருந்து ஒவ்வொரு செங்கலா உருவனன்னு சொன்னாரோ அந்த மாதிரி பாஜகவுல இருந்து உருவிட்டு இருக்கிறாரோ அப்படின்னு ஒரு சந்தேகம். மெய்வர மாற்றம் வரும். இன்றைக்கு நம்மளுடைய சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல அரசியல் விமர்சகரும் பேராசிரியருமான திருமதி மஞ்சுளா மேடம். வணக்கம் மேம். நல்லா இருக்கீங்களா மேடம்? தமிழ்நாட்டுல மாற்றம் வேணும் தான் நம்ம புதிய கட்சிக்கு ஓட்டு போட்டு ஒரு மாற்றம் வந்திருக்கு. சடனா பார்த்தா திடீர்னு வேற ஒரு மாற்றமும் வந்திருக்கு மேம். அதாவது என்னன்னா, அண்ணாமலை டைரக்டாவே சொல்றேன், அண்ணாமலை நேற்று புதிய கட்சி ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது தேசியமும் தெய்வீகமும், வி ஆர் த லீடர்ஸ் அப்படின்ட்டு ஒரு புதிய கட்சி ஆரம்பிச்சிட்டு இருக்காரு. ஆக்சுவலி நம்ம எதிர்பார்த்ததுதான். அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடியே அவர் கட்சி தொடங்க போறாரு, டிவி தினகரனோட போக போறாரு, சசிகலா நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டுட்டே இருந்தோம். ஆனா அவர் ரொம்ப சைலண்டா இருந்தார். இப்ப இல்லைன்ற மாதிரி ரொம்ப சைலண்டா. சடனா பாத்தீங்கன்னா நேத்து ஒரு புதிய கட்சியை தொடங்குறாரு. அதுக்குள்ள 10 லட்சத்துக்கு மேல அவருக்கு உறுப்பினர்கள் எல்லாம் சேர ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாற்றம் அரசியலுக்கான மாற்றமா, இல்ல மக்களுடைய எதிர்பார்ப்பு மாற்றம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றதுனா ஒரு மாற்றம் நினைக்கிறீங்களா? இன்னைக்கு ட்ரெண்டிங் மாற்றம். இப்போ Facebookல திடீர்னு நீங்க ஒரு மலை பிரதேசம் போயிட்டு எனக்கு ஒரு போஸ்ட் போடுங்கன்னுவாங்க. திடீர்னு அம்மாவுக்கு முத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு போஸ்ட் போடுங்கன்னுவாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா வேலை செய்யற மாதிரி ஒரு போஸ்ட் போடுவாங்க. அந்த மாதிரி இந்த சீசன் என்ன சீசன்னா, அரசியல்ல ஒரு மாற்றத்துக்கான சீசன். அந்த மாதிரி ஒரு போஸ்ட் போடுங்க அப்படின்னு மக்கள் விரும்புறாங்கன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஏற்கனவே மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிதான் தாவேகா இன்னைக்கு வந்திருக்கு. புதுசா இன்னைக்கு இவர் வந்திருக்கிறார் அப்படின்னா இதை நான் எப்படி பாக்குறேன், இது வரைக்கும் நீங்க சொன்னது போல புலி வருது புலி வருதுன்னு இன்னைக்கு புலி வந்துருச்சு. இந்த புலி இன்னும் மக்கள் இயக்கமா இருக்கு, அடுத்தது கட்சிக்கு போகும், அடுத்தது தேர்தல்ல நிக்கும், அடுத்தது ஆட்சியை பிடிக்கும், இப்படின்னு அதை தகவமைக்குது. இப்போ இந்த சூழல்ல இந்த கட்சியினுடைய, அதாவது இந்த மக்கள் இயக்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன, இது எதனால வந்திருக்கு, என்ன காரணம் அப்படின்னா, பொதுவா ஒரு புதிய வியாபாரம் ஒண்ணு தொடங்குவாங்க. அது வரைக்கும் அந்த வியாபாரத்தின் மேல யாருக்குமே நம்பிக்கையே இருக்காது. அந்த வியாபாரம் நல்லா பிச்சுக்கிட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்ததாக இவங்க இப்ப உதாரணத்துக்கு ஆன்லைன்ல சாரி பிசினஸ் பண்றேன். முதல்ல என்ன சொல்லுவாங்க, ஆன்லைன்லாம் உனக்கு சரிப்பட்டு வருமா, அப்புறம் நீ பணம் கொடுத்து பணத்தை வாங்க முடியுமா, ஒருவேளை டேமேஜ் ஆன சாரீஸ் வந்தா என்ன பண்ணுவ, உன்னால சரியா தேர்ந்தெடுக்க முடியுமா, நீ எடுத்துட்டு வர்ற சாரீஸ் மக்களுக்கு பிடிக்கணுமே, இப்படின்னு நிறைய சொல்லப்பட்ட கேள்விகள். ஆமா, எப்படி, யார் இருக்காங்க, இதுக்கு பின்னாடி உனக்கு என்ன முதலீடு இருக்கு, ஏது விஷயம் எல்லாம் கேட்பாங்க. அப்புறமா கூட என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் உருப்படாது, சொன்னாலும் சுயமும் புத்தி கிடையாது, சொன்ன புத்தியும் கிடையாது, சொந்த புத்தியும் இல்ல சுய புத்தியும் இல்ல, அதனால இதெல்லாம் பட்டு தெளியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. திடீர்னு அந்த பிசினஸ் அப்படியே ரன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எங்க பார்த்தாலும் ஒரே இதுவா இருக்கு. அப்புறம் இன்ஸ்டால பிரபலம் ஆயிட்டேன் அப்படின்னா, நான் அப்பவே சொன்னேன், நீ நல்லா வந்துருவேன்னு நான் சொன்னனே அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு என்னெல்லாம் பண்ண, எங்கெல்லாம் போய் நீ புடவைய வாங்கின, யாரையெல்லாம் பிடிச்ச அப்படின்னு நைஸா கேட்பாங்க. என்னடா அப்படின்னா, அடுத்ததாக அவங்க ஒரு சாரி பிசினஸ் தொடங்கி அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒரு பானிபூரி ஒரு இடத்துல வச்சாங்க அப்படின்னா, அடுத்தடுத்து ஒரு காஃபி கடை ஒரு இடத்துல வச்சாங்கன்னா, அடுத்தது கருப்பட்டி காப்பி அப்படின்னு சொல்லி தொடங்கும். அந்த மாதிரி இந்த 26 தேர்தல்ல ஆழம் விட்டு பார்த்துருக்குறாங்க. ஆழம் விட்டு பார்க்கும்போது அந்த கட்சிக்கே நம்பிக்கை இல்ல, நம்ம வந்துருவோம் அப்படின்ட்டு, நம்ம முதல்வரா உட்கார போறோம் அப்படின்னு அந்த கட்சிக்கே தெரியாது.
ஆனா இன்னைக்கு முதல்வரா வந்திருக்காங்க. எப்படி மேம் கட்சிக்கே தெரியாது எப்படி அவர் பிரச்சாரத்துல எல்லாம் சொன்னாரே கான்பிடென்டா இருங்க நாம தான் ஜெயிக்க போறோம்னு முதல்வர் சொன்னாரே மேம் விஜய். கான்பிடென்ட்டா இருங்க, நாம தான் ஜெயிக்க போறோம்னா ஒரு தொகுதியில நின்னு இருக்கணும். ம். 2 தொகுதியில நின்னப்பவே நமக்கு தெரிஞ்சு போச்சு. அடுத்தது வந்து ஏதோ ஆஸ்திரேலியா பயணம், அதுக்கு வந்து டிக்கெட் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரியான தகவல்கள்லாம் வந்தது. ஏன் அந்த தகவல்கள் வந்தது? ம், ம், இல்லாம புகையாது, ம், அள்ளாம குறையாது. இதுதான் பழமொழி. அப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறதுனால தானே அது புகஞ்சு புகஞ்சு வந்திருக்கு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ம். ஒரு தேர்தல் முடிவு வர்றதுக்கு முன்னாடி இல்ல வரும் பொழுது நான் வேற ஒரு வெளிநாட்டுக்கு போறேன் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? இப்ப 10வது ரிசல்ட் இன்னைக்கு வருதுங்க. ம். அந்த வர்ற நேரத்துல 10வது எழுதி இருக்கக்கூடிய மாணவர் திடீர்னு வேற ஊருக்கு கிளம்பி போறாருன்னு வச்சுக்கோங்க. ம். இல்ல அந்த வீட்லயே இல்லைன்னு வச்சுக்கோங்க. எப்படி புரிஞ்சுக்கலாம்? தேருமோ தேராதோ. அதேதான். அந்த மாதிரி தான் இவருக்கு இருந்ததுனால இவரு வெளிநாட்டுக்கு போறதாகலாம் செய்திகள் வந்து கசிந்தது. அதுக்கப்புறமா பார்த்தா அவங்க ஜெயிச்சுட்டாங்க. இப்ப இதத்தான் எல்லாரும் முன்மாதிரியா எடுத்து பார்க்கறாங்க. அந்த ஆழத்துல அவங்கள விட்டு பார்த்தோம். அவங்களே மேல வந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு என்ன? நமக்கு நமக்கு என்ன? ஏற்கனவே அரசியல் அறிவு இருக்கு. ஏற்கனவே அரசியல்ல நமக்கு வந்துட்டு அனுபவம் இருக்கு. ஏற்கனவே நமக்கு அரசியல் பிரமுகர்களை எல்லாரையும் தெரியும். ஏற்கனவே நம்ம மக்கள போய் சந்திச்சிருக்கிறோம். நாம ஏன் நிக்கக்கூடாது? ம், 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 ஆனா இதுல ஒரு அழகான இடம் என்ன அப்படின்னா, அந்த மொமெண்ட் ம், நான் தேர்தலுக்கு முன்னாடியே ராஜினாமா கடிதத்த குடுத்தேன். ம். ஆனா பாஜகவுல இருந்தா எனக்கு வந்து பச்சை கொடி வரல. ஆ. இந்த தேர்தலுக்கு நீங்க முக்கியமான பணிகளை எல்லாம் பிரச்சாரம் முதலிய முக்கியமான பணிகளை எல்லாம் பண்ணுங்க. நம்ம தேர்தலின் போதே மக்கள் என்ன நினைச்சோம் அப்படின்னா, ம். இவர் வந்து நிப்பாரு. நிப்பார். ஆமா. ஒரு கவிதா. தொகுதியில ம், நிப்பாரு. ம், ம், அப்புறமா இந்த தொகுதி பங்கீடுல அஇஅதிமுகவும் பாஜகவும் பாத்தீங்க அப்படின்னா, அஇஅதிமுகவுக்கு சரிவு வரக்கூடிய இடத்த குடுத்தாங்களா? அல்லது அஇஅதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய இடத்த குடுத்தாங்களா? அப்படின்னு 2 சர்ச்சையும் இருக்கு. ம், ம். ஆனா, அண்ணாமலை அவர்கள் கேட்ட இடம், நினைத்த இடம் கிடைக்கல அப்படின்றதுதான் உண்மை. ஆம். ம். அதுக்கப்புறமா அவரால தேர்தல்ல நிக்க முடியல. ஆனா அவரு சரி. பிரச்சாரம் பண்ணாருல்ல மேம். எல்லா தொகுதிக்கும் போயிட்டு மத்தவங்களுக்கு சார்பா அந்த வேட்பாளர்கள் சார்பா வந்து பிரச்சாரம் பண்ணாரு. கடைசி வரைக்கும் அந்த பாஜகவுடையவே தான் அவரு டிராவல் பண்ணிட்டே இருந்தார். ம். வரமாட்டாரு அப்படின்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆமா. வந்தாரு. வந்ததுக்கு பின்னாடி என்ன? அந்த உள்குத்து என்ன? உள்ளடி வேலை என்னன்றது நீங்க பார்க்கணும். ம். வானதி ஸ்ரீனிவாசன் அம்மையார் என் தம்பின்றதும், ஆமா. இவரு அண்ணாமலை அவர்கள் எங்க அக்கா அப்படின்றதும், ஐயோ! பாச போராட்டம். பண்ண அந்த இது நாடகம் இருக்கே. அப்போ நான் வந்து பிரச்சாரம் பண்ணி ஓட்டு கேட்கற மாரியே கேட்கிறேன். ம், ஆனா ஓட்டு போட்டுறாதீங்க ம். அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு மைண்ட் வாய்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கிட்டு தான் உள்ளடி வேலைகள் நிறைய நடந்தது. ஏன்னா ம். இவருக்கு அடுத்ததாக தலைவராக நயினார் நாகேந்திரன் வராரு. ம், ம். இவர் சேர்த்து வச்சிருக்காரு இல்லையா ஓட்டு வங்கி. அதை விட நயினார் நாகேந்திரன் அதிகமான ஒரு ஓட்டு வங்கியை கொண்டு வந்துட்டா என்ன ஆகிறது அப்படின்ற ஒரு பதட்டத்தோட தான் அவர் செயல்பட்டார். அதை ம். மறுக்க முடியுமா? அதனால்தான் அது உள்ளுக்குள்ள அவ்வளவு உள்ளடி வேலைகள் எல்லாமே நடந்தது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. ம், ம். அஇஅதிமுக கூட பாஜக வலுவில்லாத ஒரு இடத்தை தான் கொடுக்கறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். ஏன்? உள்ளடி வேலை. இன்னைக்கு நான் வந்து ஜெயிக்கிறேனோ இல்லையோ, ஆனா என் கட்சியை வந்து நான் காப்பாத்திக்கணும் ம், ம். அப்படின்ற ரீதியில அஇஅதிமுகவுல ரொம்ப திறமையாக செயல்பட்டார் அப்படின்னு ஒரு பேச்சு உண்டு. ம், ம். இந்த சூழல்ல தான் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அப்போ கொடுத்த அந்த ராஜினாமா வந்து இப்பதான் ம். ஓகே ஆகுதுன்னா இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அடுத்தது வந்து சொல்லும் பொழுது தேசியம் தெய்வீகம், ம். தேசியம் தமிழியம் இப்படின்னா இது யாருடைய இது? அப்ப கூட பாருங்க அங்க தெய்வீகம்ன்றது வந்துருது பாருங்க. ம், ஏன்னா அவரு சின்ன வயசுல இருந்து ஆர்எஸ்எஸோட ரொம்ப பற்றுதல் உள்ளவருன்னு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ம். அண்ணாமலைக்கு வந்துட்டு ஆர்எஸ் மேல ஒரு தனி பற்றுதல் இருக்கு அப்படின்றாங்க. ஒருவேளை அப்படி அந்த ரிலேட்டடான ஒரு விஷயமா இருக்குமா அந்த கட்சியா இருக்குமா? இதத்தான் வெளிப்படையாக சிபிஎம் தானே சண்முகம் அவர்கள் ரொம்ப சண்முகம். வெளிப்படையாவே சொல்லிட்டாரு. ம், ஆர்எஸ்எஸ்ல 2500 அமைப்புகள் இருக்கு. ம், ம், அதுல 10ஓட 1, 10ஓட 1, 11ன்ற மாதிரி இதுவும் ஒரு அமைப்பு தான் அப்படின்னு சொல்லி அவர் வெளிப்படையாவே சொல்லிட்டார். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் ம், இந்திய பிரதமர் மோடி அவர்களை வந்துட்டு நான் ரொம்ப பெருமையோட நினைச்சு பாக்குறேன். இந்த இந்தியாவுக்கான ஒரு பெருமை அவர்தான். எப்பேற்பட்ட ஒரு பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் செஞ்சிருக்கார் அப்படின்னு சொல்லி வரிசையா சொல்றார். சொல்லிட்டு பனைமரத்துல ஒரு குத்து, தென்னை மரத்துல ஒரு குத்து அப்படின்ற மாதிரி பாஜகவுல ஏதாவது வந்தாலும் நான் விமர்சனம் செய்வேன். ம். இப்போ ஆமா, கூட 3 மொழி கொள்கைக்கு நான் விமர்சனம் பண்ணலையா ஆமா. அப்படின்னு கேக்குறாரு. அந்த 3 மொழி கொள்கைய சுத்தமா வேணாம்னு சொன்னீங்களா? இல்ல ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வேணாம்னு சொன்னீங்களா? அந்த நிலைப்பாட்டிலேயே உங்களுக்கு ஸ்திரத்தன்மை இல்லை.
அப்படின்னும் பொழுது பாஜக சொல்லக்கூடியதையே இப்ப வேற மாதிரி. இப்ப இன்னொரு மாதிரி புரிஞ்சுக்கோங்களேன். ஒரு கடை சூப்பர் மார்க்கெட் இருக்கு. இந்த சூப்பர் மார்க்கெட்ல நம்ம தினசரி அல்லது ஒரு பல மாதங்களாக இந்த கலர் ஒரு ரோஸ் கலர்ல தான் அரிசி பாக்கெட்டை போட்டு விற்கிறாங்க. நம்ம நம்ம போகல, நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைகளை அனுப்புறோம். அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு ரோஸ் கலர்ல அரிசி பாக்கெட் இருக்கும், அதை வாங்கிட்டு வாங்க. ஏன்னா பிள்ளைங்க கலர் மட்டும். ஆமா, ஏன்னா எல்லாமே அவங்க கம்பெனி வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய இதுலதான் இருக்கு பிராண்ட். அப்போ அதை வந்து கொண்டு வந்துரு அப்படின்னு சொன்னா, ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியாது பெருசா. சரின்னு போறாங்க, போய் பார்த்தா ரோஸ் கலர் கவரே இல்ல. என்னடா அரிசியில ரோஸ் கலர் கவரே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை தடுமாறுது. அப்போ உடனடியாக நமக்கு போன் அடிக்குது, நம்மளும் இல்லையே இந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்றோம், ஆனா இல்ல. அதுக்கப்புறமா தான் கடையில விசாரிச்சா சொல்றாங்க, இல்ல ரோஸ் கலர் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால அந்த கலர் வித்தியாசமா வேணும் அப்படின்னு நாங்க நினைச்சோம். இது வாடிக்கையாளர்கள் கிட்டயும் ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, அதனால ரோஸ் கலருக்கு பதிலா பச்சை கலர் மாத்திட்டோங்க. அதே பிராண்டு தான், அதே அரிசி தான், ஆனா பச்சை கலர் புதிய பாக்கெட்னு ஒண்ணு ஜனங்க புதுசா வந்திருக்கு போல இருக்குன்னு எடுப்பாங்க இல்லையா? அதே மாதிரிதான் இது பாஜகவினுடைய கொள்கை தாங்க, இது RSS சித்தாந்தம் தாங்க, இது அந்த வழியில தாங்க வேலை போகுது. ஆனா இது புதிய கட்சி, அவ்வளவுதான். இது வந்து புதுசா இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறேன். இன்னைக்கு எத்தனை பேர் வராங்க அப்படின்னா, இன்னும் நமக்கு தகவல்கள் என்ன, பாஜகவுல இருந்து இப்ப எப்படி இவர் வந்து அண்ணா அறிவாலயத்தில இருந்து ஒவ்வொரு செங்கலா உருவனன்னு சொன்னாரோ, அந்த மாதிரி பாஜகவுல இருந்து உருவிட்டு இருக்கிறாரோ அப்படின்னு ஒரு சந்தேகம். இல்ல நிறைய பேர் அதான் சொன்னாங்க, பாஜகல இருக்கிற சில பேர் வந்து இவருக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, இவர் புதுசா ஒரு கட்சி தொடங்கினாலும் இவருக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னா. ஆனா சில பேர் என்ன சொல்றாங்க, தமிழ்நாட்டுல எப்படியாவது ஏதாவது ஒரு வழியில வந்து பாஜக உள்ள வரணும்னு ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க, அதுக்கான ஒரு ஊண்டுதல்ல இவரு வந்திருக்காரு அப்படின்றாங்க. இது உண்மையா இருக்குமோ? அப்படிதான் நடக்குது நிச்சயமா. ஏன்னா இவருக்கு ஏற்கனவே கட்சியில ஒரு அதிருப்தி இருக்கு. இவரை வந்துட்டு தலைவர் பதவியில இருந்து இறக்குனதுக்கு அப்புறமா வேற ஏதாவது அமைச்சர் நிலைகள்ல அல்லது வந்து தேசிய அளவுல ஏதாவது ஒண்ணு கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அது எதுவுமே கிடைக்கல. எப்போ நாடாளுமன்ற தேர்தல் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க போய் வெளிநாட்டுல போய் படிச்சுட்டு வாங்கன்னு அனுப்பிச்சாங்க இல்லையா, அப்பவே இவருடைய ஆட்டம் முடிஞ்சு போச்சு. ஆனா அதை ஏத்துக்க முடியாம, என்னால ஏத்துக்கவே முடியலங்க அப்படின்ற மாதிரி ஒரு இறப்பு வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அந்த வீட்டுல போயிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா, நேத்து பேசினாருங்க, நேத்து நல்லா பேசிட்டு இருந்தாங்க, நாங்க 2 பேரும் ஒன்னா காஃபி குடிச்சோங்க, இன்னைக்கு அவர் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்களே, இதை எப்படி ஏத்துக்கிறது, என்னால ஏத்துக்கவே முடியல. அந்த மாதிரி 24 தேர்தலுக்கு அப்புறமா, நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறமா தெரிஞ்சு போச்சு இவருடைய தகுதி என்ன, இவருடைய தன்மை என்ன, இவருக்கு தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய மதிப்பு என்ன அப்படின்றது எல்லாமே மேலிடத்துக்கு ஒன்றிய பாஜகவுக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த சூழல்ல இவங்களா போயிட்டாங்கன்னா நல்லது, நாமளா அமிச்சோம் அப்படின்னா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி நீங்க வெளிநாட்டுல போய் படிச்சுட்டு வாங்கன்னாங்க. அப்பவே நம்ம எல்லாரும் பேசிட்டோம், இத்தோட இந்த எபிசோட முடிஞ்சு, சிந்துபாத் கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னோம். ஆனா இல்லன்னு மறுபடியும் வந்து சவுக்கால எல்லாம் அடிச்சுக்கிட்டாரு. இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் வந்து பிஜேபி தான் மிஸ் பண்ணிடுச்சு. ஆமா, அந்த சவுக்கு என்ன சவுக்கு, பஞ்சால செய்யப்பட்ட சவுக்கு. சவுக்குலயே பஞ்சால செய்யப்பட்ட சவுக்க நீங்களும் பாத்துருக்க மாட்டீங்க, நானும் பாத்துருக்க மாட்டேன். சினிமால கூட அப்படியான ஒரு சவுக்க பயன்படுத்தி இருப்பாங்களா? வந்து டூப்ளிகேட் போடுவாங்க, அதுல கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். இதுல போட்டு அவர் அந்த விளாசிக்கிட்டதும், இது தமிழ்நாட்டுல வந்து பெண்களுக்கான பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொல்லி அவர் கதறிய கதறலாகட்டும், செருப்பு கூட போட மாட்டேனாரு. எவ்வளவு பெரிய தியாகி. பீச்ல சிலை வச்சிருக்கீங்க பாருங்க, இவருக்கு ஒரு இடத்தை ஒதுக்கி சிலை வைக்கணும். அந்த மாதிரியான சூழல்ல என்ன பண்றாருன்னா, மறுபடியும் தேசிய தலைமைக்கு நான் இருக்கிறேன், நான் வந்து மக்களை திரட்டுறேன், நான் இப்ப சவுக்குல அடிச்சுக்கிறேன்னா எத்தனை பேர் கிளம்பி வராங்க அப்படின்றத காட்டுறதுக்காகவே இவ்வளவும் செஞ்சார். ஆனா கடைசியில அதிமுகவோட கூட்டணி வைக்கக்கூடிய அந்த சூழல்ல எல்லாமே டமால்னு. ஒரு படத்துல ஜனகராஜ் வந்து ஒரு பொண்ணை காதலிக்கிற மாதிரி, ஒன் சைடு திடீர்னு அந்த பொண்ணு இல்லன்னு மறுத்துரும். அப்போ அவர் இதயம் அப்படியே பொடால்னு வெடிக்கிற மாதிரி ஒரு சீன் வைப்பாங்க. அந்த சீன் அப்படியே பொருந்தக்கூடியவர் தான் இவர். அதனால அதிமுகவோட கூட்டணி வச்சதுக்கு அப்புறமா நான் எங்கங்க இருக்கிறேன். தமிழிசை அம்மையாரை நீங்க யோசிச்சு பாருங்களேன், 2 இடத்துக்கு வந்து ஆளுநரா இருந்தாங்க. கடைசியில அத வந்து நீங்க ராஜினாமா பண்ணிட்டு தேர்தல்ல நில்லுங்கன்னு நிக்க வச்சு ஒரேடியா மக்கள் அந்த அம்மாவை கைவிட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய இடம் என்ன, நான் தலைவரா,
இதுவா ஏதாவது ஒரு அமைச்சர் பதவியில இருக்கனா, வேற ஏதாவது பொறுப்பு கொடுத்துருக்கேன் இல்ல. இப்போ அடிமட்ட தொண்டர், உறுப்பினர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துட்டார். இவருக்கு அந்த இடத்துக்கு வருவதற்கு மனசு இல்ல. ஏன்னா நான் ஐபிஎஸ் இருந்தேன், நான் எப்பேற்பட்ட பதவி தெரியுமா, என் பின்னாடி எத்தனை பேர் வந்தாங்க, நான் கை தட்டினா எத்தனை பேர் வருவாங்க அப்படின்ற ஒரு மனநிலையில இருந்து பாக்குறார். அப்போ இது சரிப்பட்டு வருமா, இதுல இருந்து வெளியில வந்துடலாம். அதுக்காக தான் இவர் கட்சி தொடங்க போறார் அப்படின்னு சொன்ன உடனே டெல்லியில இருந்து அழைப்பு வந்தது அப்படின்னு சொல்லி போனார். அப்போ கூட மகிழ்ச்சியோட போயிருப்பாரு. ஏதோ ஒண்ணு காத்திருக்குடா, எப்படி பேரம் பேசலாம் அப்படின்ற மாதிரி போனார். கடைசியில அது எதுவுமே சரிப்பட்டு வரல. வரும் பொழுதே பத்திரிகையாளரை சந்திக்கும் பொழுது 2 நாள்ல சொல்றேன்னாரு, சொல்லிட்டாரு. அப்போ இதுக்கு பின்னாடி பாஜகவினர் இல்லாம இருப்பாங்களா? இல்லங்க, அவங்க தான் வாழ்த்தி அனுப்பிச்சிட்டாங்கங்க. அடுத்தது அவங்க பேசக்கூடிய அந்த மொழி தமிழ்நாட்டுல புரியல, ஹிந்தில பேசிட்டாங்க. ஹிந்தில பேசினாலும் புரியல. புரியல. அப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்ற மாதிரி நான் பேசுவேன்னா எதை பேச போறீங்க? அதத்தான் இவர் வந்து வேற ஒரு பாஷையில சொல்ல போறாரா? பூன்னு சொல்லலாம், புய்போன்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம். அவ்வளவுதான். அப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, ஒன்றியம் அதாவது பாஜக, தேசிய பாஜக என்ன சொல்லுதோ அதையே தமிழ்நாட்டு மக்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்ல போறேன். அதைத்தானே அவர் சொல்ல வராரு. எனக்கு பாஜகவுல சில பிரச்சனைகள் இருக்கு, அத வந்துட்டு சொல்ல முடியல, சொன்னாலும் கேட்க முடியல அப்படின்றத அவர் அப்படியே ஒரு இழையா சொல்லிக்கிட்டே வராரு பாருங்க. அந்த மனக்குமுறல் இருக்கு பாருங்களேன், என்னதான் நீங்க மறைச்சு வச்சாலும் அது வெளியில வந்து விழுந்துருது. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.